இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தையை ஆத்திரகாமம் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் 25ஆம் வசனம். 24ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு தாம் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டாராம். யாருடைய பெருமூச்சுன்னா, இஸ்ரவேல் ஜனங்களுடைய பெருமூச்சை கேட்குறாரு. கேட்டு அவர் என்ன செய்தார், ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபோடு செய்த உடன்படிக்கையின்படி அவர்களை விடுவிக்கணும்னு எண்ணம் அவர் கொண்டார். அதனால தேவன் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார், அவர்களை நினைத்தருளினார். அவங்களை நினைக்கிறாரு. நம்ம இந்த மக்களுக்காக ஆபிரகாமுக்கு ஈசாக்கு யாக்கோபு செய்த உடன்படிக்கை நினைவு கூர்ந்து இந்த மக்களை விடுவிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஏன் அவங்க பெருமூச்சு விடுதாங்கன்னா, ஒடுக்கப்படுறாங்க. பார்வோனால அரசர்களால் ஒடுக்கப்படுறாங்க. அதனால் யோசேப்பு அறியாத ஒரு புதிய ராஜன் மக்களை ரொம்ப கொடுமைப்படுத்துவான். அதனால் அவங்க ரொம்ப பெருமூச்சோடு என்ன செய்கிறாங்க, ஆண்டவரை நோக்கி கதறுதாங்க. இப்போ ஆண்டவரை சார்னா உடன்படிக்கையை நினைவு கூர்ந்து இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கி பார்த்து அவர்கள் நினைத்தார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நிறைய நேரங்களில் நான் பெருமூச்சோடு கத்தடத்தில் போகும்போது நமக்கு முன்பு சொன்ன வாக்குத்தத்தங்கள், நம்முடைய முன்னோர்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள், ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள் எல்லாவற்றையும் நினைவு கூர்ந்து நம்மை அந்த சூழ்நிலையிலிருந்து விடுவிக்கிறார். நம்மை கண்ணோக்கி பார்க்குறாராம், நினைத்து அருளினார். நினைத்து பார்த்து நமக்கு விடுதலை கொடுக்கிற ஆண்டவர். எப்படி அந்த மக்களுக்கு, இஸ்ரவேல் மக்களுக்கு விடுதலை கொடுத்தாரோ அதே மாதிரி நமக்கு விடுதலை கொடுக்குறாரு. இஸ்ரவேல் புத்திரருக்கு விடுதலை கொடுத்த மாதிரியே நமக்கு விடுதலை கொடுக்குறாரு. நம்முடைய பெருமூச்சை கேட்குறாரு, உடன்படிக்கை நினைவு கூறுதாரு, கண்ணோக்கி பார்க்குறாரு, நினைத்து அருளினார், நினைத்து பதில் செய்கிறார். இப்போ நம்முடைய பெருமூச்சை கேட்டு உடன்படிக்கை நினைவு கூர்ந்து நம்மை கண்ணோக்கி பார்த்து நம்முடைய நம்மை நினைவு கூர்ந்து விடுதலை கொடுக்குற தகப்பன் அவர். நம்முடைய வாழ்க்கையில் நாம் அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை சுதந்திரத்துக்குள்ள அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய முன்னோர்கள் மூலமாக நமக்கு அந்த காலத்தில் மிஷினரிமார்கள்லாம் அவங்க ஆரம்பித்த அவங்களுடைய ஆசீர்வாதங்கள் தான் நம்ம இன்றைக்கும் ஆண்டவரிடத்தில் என்ன செய்த நல்லா சொகுசாக வாழ்ந்துக்கிட்டு நம்ம ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அவங்களாம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, மொழிபெயர்த்தாங்க, இன்னும் பல காரியங்களை செய்ததுனால தான் அவங்க என்ன பண்ணாங்க, அப்படியாக அவர்கள் ஒடுக்கப்பட்டு அவங்க செய்த ஒவ்வொரு செயல்களும் நம்மளுக்கு இன்றைக்கி எனக்கு ஆசீர்வாதமாக இருக்குது. அப்போ அவங்களுடைய பெருமூச்சு அவர் கேட்டு உடன்படிக்கை நினைவு கூர்ந்து அவங்கள கண்ணோக்கி அவங்கள நினைத்தாரலாம். அதைத்தான் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் இந்த நாளில் செய்துக்கிட்டு இருக்காரு. நாம் அதை நினைவு கூர்ந்து நாமும் நன்றி சொல்லுவோம். நாம் அந்த அளவுக்கு பாடுபடலை. அந்த காலத்தில் நம்ம பகுதிக்கு மிஷினரி ஊழியர் செய்த மிஷினரிமார்களோ இல்லை நம்முடைய முன்னோர்களோ பட்ட பாடுகள் நம்ம படவே இல்லை. ஊரை விட்டு ஒதுக்கி வச்சாங்க, எந்த சலுகையும் கிடையாது, தண்ணி கொடுக்க மாட்டாங்க, எவ்வளவோ பிரச்சனைகள் எல்லாவற்றையும் தாண்டி ஆண்டவருக்காக அவங்க உறுதியாக நின்னதுனாலே நம்ம இன்றைக்கி சுதந்திரமாக ஆராதித்து கொண்டிருக்கிறோம். அதனால் நாம் அந்த உடன்படிக்கையை நாமும் நினைவு கூர்ந்து